மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிஷான். இக்கால பகுதிகளிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற விடயம் என்றால், பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் தொடர்புகளிலே ஏற்படுகின்ற ஆர்வமின்மையை பற்றியும் அதற்குரிய சிகிச்சை முறைகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் சொன்னோம், அதாவது ப்ரொவைட் எடியூகேஷன் சொல்லப்படுகின்ற, அதாவது சுகாதார கல்வி அவருக்கு அளிக்க வேண்டும். இரண்டாவதாக என்ஹான்ஸ் ஸ்டிமுலேஷன் அண்ட் எலிமினேட் ரூட்டீன் என்று சொல்வோம், அதாவது பெண்களை தூண்டுவதற்குரிய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே ஒரே மாதிரியே இருக்காமல் வேறு வேறு நிலைமைகள், வேறு வேறு நேரங்கள், வேறு வேறு இடங்கள், அப்படிப்பட்ட பகுதிகளிலே நாங்கள் இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். இன்று மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால், ப்ரொவைட் டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் என்று சொல்வோம். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் இருக்கின்ற போது அவருக்கு வருகின்ற அந்த சுக்கில புடகம் எனப்படுகின்ற அந்த நீர் மிகவும் விரைவாக வருகிறது என்று சொன்னால், அதை கொஞ்சம் அந்த நேரத்தை கொஞ்சம் நீடிப்பதற்காக நாங்கள் சொல்லுகின்ற ஒரு முறைதான் ப்ரொவைட் டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் என்று சொல்லுவோம். அதாவது அந்த நிலைமையில இருந்து அந்த ஆணை வேறு ஒரு நிலைமைக்கு திசை திருப்பி அதன் மூலமாக அவருக்கு விரைவிலே இந்த சுக்கில புடகம் எனப்படுகின்ற இந்த விந்து நீர் வெளியேறுவதை நாங்கள் கொஞ்சம் நேரத்தை எங்களாலே நீடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதற்கு பலதரப்பட்ட விடயங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை. எனவே சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை என்று சொல்வது போல, அது ஒவ்வொரு தம்பதியினரும் இதை பற்றி அவர்கள் 2 பேருமே புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக, அதாவது இங்கே சொல்லுகிறார்கள் என்னவென்றால், என்கரேஜ் இரோட்டிக் ஆர் நான் இரோட்டிக் ஃபேண்டாசிஸ். ஃபேண்டாசிஸ் என்று சொல்லுகின்ற போது கற்பனை. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பல கற்பனைகள் இருக்கலாம். சில பெண்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு நல்ல கம்பீரமான ஒரு ஆணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கலாம். அதே போல எங்களுடைய ஆண் மக்கள் என்ன யோசிக்கலாம் என்றால், வடிவான ஒரு நடிகையை போல என்னுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று சொல்லி, இதைத்தான் நாங்கள் ஃபேண்டாசிஸ் அல்லது கற்பனைகள் என்று சொல்லுவோம். எனவே இந்த காணூன் ஆணுக்கு வெளியேறுகின்ற இந்த சுக்கில புடகம் வெளியேறுகின்ற நேரத்தை நாங்கள் நீடிப்பதற்காக பலதரப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள, நான் முதல்ல சொன்னது போல சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை என்று சொல்வது போல, நாங்கள் அதை திருப்பி நாங்கள் இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பாலியல் ரீதியான தொடர்புகளை என்னுடைய மனைவியினோட எனக்கு கணவனோட வைத்துக் கொள்ளுகின்ற போது இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இதை அனுபவம் மூலமாக எங்களாலே ஆராய்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மிக முக்கியமாக இது, அதாவது முழுதையுமே இந்த நிகழ்ச்சி மூலம் வாயாலே சொல்ல முடியாது என்றாலும் கூட நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் இருவருக்கும் இடையிலே பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த இருவருக்கு இடையிலே வெட்கம் இருக்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கு திருமணம் முடித்த பிறகு அவர்களுக்கு வெட்கமும் கூடாது, சுத்தமும் கூடாது. அதாவது இருவருமே திருமணம் முடித்த பிற்படங்கு ஆணாவும் பெண்ணாவும் இருவரும் ஒருவராகத்தான் இருக்கிறார்கள் என்றபடியினாலே அந்த இடத்துல இருவருக்கும் இடையிலே ஒரு விதமான வெட்கம் இருக்கக்கூடாது. என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய மனைவி என்னை பற்றி எவ்வாறு யோசித்துக் கொள்வார், என்னை பற்றி தவறாக யோசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது யோசிக்கக்கூடாது. அதே நேரத்திலே முக்கியமாக இன்னமொன்றையும் யோசித்துக் கொள்ள வேண்டும். இதை இப்படி நான் கதைக்கின்ற போது என்னுடைய மனைவி என்னை தவறாக பழக்கப்படுத்தி விடுவாரா, அல்லது கணவருக்கு சொல்லுகின்ற போது பலதரப்பட்ட அனுபவங்கள் இதற்கு முதல் எனக்கு இருந்திருக்கின்றது, அதன் காரணமாகத்தான் நான் இப்படி நடக்கிறேன் யோசிச்சிருப்பார் என்ற ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். அது இருவருக்கும் இடையில இருக்கின்ற அந்த பயம் முதலிலே நீங்க வேண்டும், வெட்கம் நீங்க வேண்டும். அதே நேரத்தில் இருவருமே தங்களை மனம் திறந்து வாய் விட்டு கதைக்க வேண்டும். உங்களுடன் முதல் பல தடவையும் சொல்லி இருக்கிறேன், இந்த தாம்பத்திய உறவு பாதிக்கப்படுமாக இருந்தால் அந்த இல்லறம் 2ஆக பிரிந்துவிடும். அந்த இல்லறம் நடத்த முடியாது. எல்லா பிரச்சனைகள், எல்லா விவாகரத்துகளுமே நீங்கள் பார்க்கின்ற போது, எல்லா டிவோர்ஸை நீங்கள் பார்க்கின்ற போது அங்கு போய் இந்த தாம்பத்திய உறவிலே தான், பிரச்சனையில தான் இது போய் முடியக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் சொன்னது போல இந்த டிஸ்கஸ், என்கரேஜ் ஃபேண்டாசி அண்ட் நான் இரோட்டிக் ஃபேண்டாசிஸ் என்று சொல்லுவோம். அதை பற்றி அவர்கள் இருவருமே தங்களுக்கு இடையில் கதைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், இந்த பாலியல் உறவை கூட நேரம் ஈடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும், பெண்கள் இயல்பானவர்கள் தங்களுடைய இடுப்பு தசைகளை அவர்கள் சுருக்கி விரிகின்ற ஒரு பழக்கத்தை அவர்கள் பழக்கப்படுத்தி கொள்ளணும்.
இது உண்மையாக நாங்கள் இந்த பிள்ளை பிறையிட்ட அம்மாமாருக்கும் பிள்ளை பெற்ற அம்மாமாருக்கும் அவருடைய இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் என்று சொல்லுவோம், இடுப்பு தசை, பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் என்று சொல்லுகின்ற போது இடுப்பு தசைகளை அவர்கள் வலுவூட்ட வேண்டும், வலுப்படுத்த வேண்டும், வலிமை பெற செய்ய வேண்டும். இதற்கு பலதரப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு சிறிய பயிற்சியாக நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய கைகளை நல்லாக சோப் போட்டு கழுவின பிற்பாடு தங்களுடைய பெண்ணினுடைய பெண் குறியில் இந்த கைகளை வைத்து அவர்களுடைய இடுப்பு தசைகளை அவர்கள் இருக்க வேண்டும். இடுப்பு தசையில் இருக்குகின்ற போது அந்த பெண் இருப்பு இப்படி பிடிப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். இதுதான் அதாவது ரெக்கமெண்ட் பெல்விக் மசில் கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். எனவே பிடிப்பது இது பலதரப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், 4-5 பிள்ளைகளை பெற்ற பிற்பாடு எங்களுடைய பெண்களுக்கு அவர்களுடைய யோனி பக்கத்தில் கட்டிகள் வரும். அதாவது அங்கே இருக்கின்ற அந்த சிறுநீர் கால் கீழே வரும். யூரிட்ரோசீல், வெஜைனோசீல் என்று பலதரப்பட்ட பேர்கள் இருக்கின்றது. இவை எல்லாவற்றையுமே இந்த இடுப்பு எலும்பு தசைகளை நாங்கள் வலுப்படுத்துகின்றது. அதாவது பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் என்று சொல்லுவோம். இதை வலுப்படுத்துகின்ற போது இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த வெளியில வருகின்ற ஹேர்னியா என்று சொல்லுவோம், அந்த குறையெல்லாம் மிக மிக குறைவடைகிறது. எனவே நாங்கள் இது சாதாரணமாக பிள்ளை பெற்ற பிற்பாடு பெண்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. அதாவது பெல்விக் ஃப்ளோ மசில் கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். எனவே அதை சுருக்க வேண்டும், தளர்த்த வேண்டும். இது யாருமே செய்யக்கூடிய ஒன்று, இது வெட்கப்படக்கூடிய விடயமே கிடையாது. இவ்வாறு செய்கின்ற போது இந்த பெண்களுக்கு இந்த யோனி பக்கத்திலே கொஞ்சம் வயசு போன காலத்தில் ஏற்படுகின்ற இந்த கட்டிகளை கூட நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது குடல் இறக்கம் என்று சொல்லுவோம், ஹேர்னியான்னு சொல்லுவோம். இவற்றை கூட எங்களாலே குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவற்றை நாங்கள் அவதானித்து கவனித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால் என்ன நடைபெறும், ஒரு ஆணுடன் நீங்கள் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது உங்களுடைய பெண்ணினுடைய யோனி பக்கத்திலே ஆண்குறி சென்ற பிற்பாடு அந்த எவ்வாறு நான் கைவிரலை விட்டு அந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் சொல்லப்படும் இடுப்பு தசைகள் இருக்குகிறோமோ அதே போல தான் அந்த பெண்ணும் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆணுரியை இறுக்கி பிடிக்க வேண்டும், பிறகு கொஞ்சம் தளர்த்த வேண்டும், இறுக்கி பிடிக்க வேண்டும், தளர்த்த வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியாக இருக்கிறது இந்த பாலியல் ரீதியான தொடர்பினை ஈடுபடுகின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதே நேரத்தில் இது மிகுந்த உச்சக்கட்டத்தையும் இன்பத்தை கூட ஆண்களுக்கு அளிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுகின்ற போது பெண்களுக்கு தானாகவே இந்த பாலியல் ரீதியான தொடர்பில் ஏற்படுகின்ற ஆர்வமின்மையானது தானாகவே கொஞ்சமாகவே குறைந்துவிடும். எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே நேரத்தில் மேலே தகவல் தேவையாயிருந்தால் 0094-775-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்றதால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.